இன்றைய தியானம் தலைப்பு பாரம் சுமக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் பாரமாக உங்களுக்கு தோன்றுகிறது? கவலைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், ஏமாற்றங்கள், கடன் பிரச்சனைகள், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் எனக்கு கைகூடி வரவில்லையே, தொழிலில் தோல்வி, சரீரத்திலே பலகீனம், சோர்வுகள், கசப்புகள், இன்னும் பல பல விதமான சொல்லன்னா துயரங்களோடு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது தள்ளாட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடியேன். அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.